இந்துத்துவா அப்ப தியானம் மோடி விவேகானந்தர் பாறைக்கு விவேகானந்தர் மாதிரியே போயிட்டாருங்க. தமிழ்நாட்டுக்கு விவேகானந்தருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. சிகாகோவுக்கு போயிட்டு இங்க திருப்பி வரும்போது பாஸ்கர சேதுபதி ராமநாதபுரம் மன்னர் அவர் அவரை வரவேற்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க முதல் பாதம் என் தலையில வைக்கணும்ன்றாரு. ஐயோ, மன்னர் தலையில நான் எப்படிங்க வைக்க முடியும்னு காலில் ஒரு பட்டு துணியை சுத்திட்டு விவேகானந்தர் பாஸ்கர சேதுபதி தலையில சரசு ஆசீர்வாதம் மாதிரி பண்ணி அவர் கீழே இறங்குறதெல்லாம் வரலாறுல இருக்கிற விஷயம். அப்புறம் நேரா அங்க போறாரு. அப்ப இந்த மண்டபம் எதுவும் கிடையாது, அவர் தியானம் இருக்கிறார். இறுதி நாள் பிரச்சாரம், சைலன்ஸ் பீரியட் இருக்கு. அதுல மோடி தியானம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏன் கண்டுக்காம இருக்கு, ஏன் ஒண்ணுமே சொல்லல? இது தேர்தல் ஆணையத்தோட மௌனம் எனக்கு புரியுது. அது தேர்தல் ஆணையமே இல்ல, அது மோடி ஆணையமா இருக்கு. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியும் அது போன தடவையெல்லாம் அப்படி கவுண்டரே பண்ணலங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல் ஊத்தி எல்லா தலைவர்களும் அங்க வந்துடுறாங்க. அப்ப மோடி தியானத்துக்கு எந்த அளவுக்கு ஹெட்லைன் கிடைக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலா அவங்களுக்கும் கிடைக்கும். இது ஆன்மீக தியானம், அது அரசியல் தியானம்னு ஆயிரும்ல. அப்படிங்கும் போது இது பெரிய அளவுக்கு எடுபடுவதற்கு வழி இல்லை.